பீட் எக்ஸ்பி பிளஸ். இது வந்து பிடிஎஸ் கூட நாங்க சொல்லுவோம் சும்மா. அமேசான்ல 999 வாங்க. அப்புறம் இதுல ஒரு வாரண்டி கார்டு, பேப்பர் வாட்ஸ், கொஞ்சம் ஸ்டிக்கர் கொடுத்தது. எங்க அன்பாக்ஸ் விட்டங்க, அது எதுக்குன்னு தெரியல. இருங்க சொல்றேன், அடுத்த அன்பாக்சிங் தான் வரும். அன்பாக்ஸ் பண்ணோம்னா வாட்ச் இருக்குது. ஒரு குட்டி டப்பாவில தான் இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒரே டப்பாவா குட்டியோ போட்டு வந்து. இது உள்ள வந்து ஒரு சார்ஜர் கேபிள். அந்த சார்ஜர் கேபிள் வந்து மேக்னெட்டிக் சார்ஜர் கேபிள் மாதிரி குத்துறாங்க. அது ரொம்ப கடினமா இருக்குது. எங்க எடுத்து போனாலும் சார்ஜ் போட முடியல. அது வேற தேடி. பவரும் ஸ்பீக்கரும் வந்து சைட்ல குத்துறாங்க. எல்லா வாட்ச்லயும் இருக்கிறது தான். இதுல ஒன்றும் வந்து மாற்றமாலாம் கொடுக்கல. இதுல என்ன ஒரு பிளஸ்னா செகண்டரியா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துறாங்க. என்ன பட்டன் அது? க்ரோன் பட்டன் பக்கத்துல. அது எதுக்குங்க ஃபர்ஸ்ட்? ஓ அது மைக் பா, செகண்டரி மைக் பா, ஸ்பீக்கர் இல்ல. இருக்கிற ஸ்பீக்கரும் சவுண்ட் லவுட் கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏத்தி இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அப்புறம் இந்த டிஸ்ப்ளே பத்தி பேசுவோமா? இது இந்த டிஸ்ப்ளே வந்து ரவுண்டா இருக்குது, கொஞ்சம் சைடுல கேர்வியா இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. இல்ல நல்லா தாங்க இருக்கு. ஃபார்முலா தான் இருக்கு. ஃபார்முலா போட்டா நல்லா தான் இருக்கும். டியூட் பிரீமியம் லுக் தருது டியூட். அப்புறம் இது வந்து டிஸ்ப்ளே வந்து 1.45 இன்ச்சஸ்ல இருக்கு. ஒரு நார்மல் ரவுண்ட் சைஸ் தான். ஏங்க அதை விட வெயிட் முக்கியங்க. அதுதாங்க முக்கியம். ஆமா 45 கிராம்னு இருக்கு. ஆனா ஆன்லைன்ல வந்து 39 கிராம் தான் சொல்லி மென்ஷன் பண்ணி விட்டுக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. டிஸ்ப்ளே விட்டீங்க பாருங்க, அது ஒரு HD டிஸ்ப்ளே 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. 60 Hz இருக்கு அதுல. இப்போ முக்கியமானது கலர். இதுல என்னென்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளூ, கிரே, எலக்ட்ரிக் பிளாக். நம்ம எலக்ட்ரிக் பிளாக் வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எலக்ட்ரிக் பிளாக் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க சொல்லுங்க, நாங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறோம், வாங்கிக்கோங்க. பிரைட்னஸ் இப்போ வந்து நம்ம பிரைட்னஸ்க்கு போவோம். இந்த பிரைட்னஸ் 500 nits கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துக்கிறாங்கன்னே தெரியல. வெளியே போனா ஒன்னும் தெரிய மாட்டுது. என்ன பண்றது? இதுல வேற சார்ஜ் வேற 5 மணி நேரம் கேக்குது. ஆனா 2 நாள்ல புஷ்னு போயிடுது. ஆனா இவனு 5 நாள் வரும்னு சொல்லி எங்களை ஏமாத்தினு வந்து தாங்கவே மாட்டுதுங்க சார்ஜ். இதெல்லாம் போய் எங்க சொல்றதுன்னு தெரியல. சும்மா பேட்டரி டெத்துன்னு காட்டுது. ஒரு கேம் கொடுத்துக்கிறோம். என் விரல் சைஸ் அதுல எங்க பத்தும் அந்த கேம் எல்லாம். ஏங்க ஃபர்ஸ்ட் வாட்ச்ல எதுக்குங்க கேம்? நீங்க யாரா எடுத்து விளையாட போறீங்களா? சின்ன பசங்க எடுத்து விளையாட போறாங்க. நல்ல கேள்விதான். நானும் சின்ன பையமே ட்ரை பண்ணி பார்த்தேன். என் விரல்ல பாதி டிஸ்ப்ளே மறைச்சிருது. என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ட்ரோல்ஸ் பத்தி பாப்போம். மேல இருந்து இழுத்தா எல்லா மெனு வந்துடுது. எல்லாமே தெரிஞ்சுட்டாங்க. மேல இருந்த மெனு, இந்த பக்கம் நோட்டிபிகேஷன், கீழ இருந்து மேல எடுத்தா நோட்டிபிகேஷன், சைடுல இருந்து எடுத்தா இந்த ஹெச்பி, ஹார்ட் பீட், டெலோஸ்க்கு எல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் இருக்கா உங்களுக்கே தெரியும். இந்த எடுத்தா மீதி அந்த ஓடுறது, ஓடியாத்து, ஹார்ட் பீட். இதுல ஸ்பெஷலா ஒன்னு இருக்கு. நம்ம எவ்வளவு ஸ்பீடு ஓடுறோம், நடக்கிறோம் எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுது. நாங்க வெள்ளாடி கூட பார்த்தோம். எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுது. ஆனா இது கையில கட்டினா நல்ல பிரீமியம் லுக்கா இருக்கு. நல்லாதான் இருக்குங்க. ஃபங்க்ஷன் பண்ணு போனாங்க, நல்லாதான் இருக்குன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸும். என்ன வாட்ச் இதுன்னு தான் கேக்குறாங்க. ராஜா பகத் மாதிரி இருக்குன்றாங்க. அதே தான். பார்க்க காஸ்ட்லி வாட்ச் மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுதான் ஒண்ணும் இல்ல. தின்னா இருக்க பசங்க போட்டாலும் லுக்கா இருக்கு, பிரீமியமா இருக்கு. முக்கியமான ஒண்ணு, இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வச்சு கிட்டத்தட்ட இதை யூஸ் பண்ண நல்லா தான் இருக்கு. பின்னாடி நான் லைட் குத்துறாங்க, அதை மறந்துட்டீங்க பாருங்க. அது ஏதோ கலர் ரெட் கிரீன் என்னமோ கலர், 2 ரெட் லைட் 2 கிரீன் லைட், சென்சாரே அப்படியே 4 LED சென்சார்னு சொல்றாங்க. ஆனா என்ன, அது எப்ப பார்த்தாலும் எரியுது, எப்ப நிக்குது, எப்ப எரியுதுனே தெரிய மாட்டேங்குது. கைட்டி வச்சிருக்க. நான் சொல்றது வந்து ஃபால்ட்னா ஒரு காரணம்னா அந்த பிளிங்க் சும்மா எரியுது, ஆஃப் ஆகுது, எரியுது, ஆஃப் ஆகுது. எதுக்கு? சரிங்க, அந்த லைட்டை பத்தி சொல்றீங்களே, நாம கையில காட்ட போறோம், அது மறைஞ்சிடும். எதுக்கு அந்த லைட்? ஏங்க அதாங்க சென்சார். எதுக்குங்க வாட்ச் சென்சார்? மூலத்தனமா கேட்க கூடாது. அது எதுக்கு குத்துக்கிறாங்க நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து சென்சார். நம்ம ஹீட் ஓடுறது ஓடிறது எல்லாத்தையும் அதான் ரீட் பண்ணு. உங்க கையோட அசைவை வச்சு. ஓவராலா இது குட் தாங்க. அவ்வளோ கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஓவரால் நைஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நம்மள சொல்லக்கூடாது, ஒரு மிட் வாட்ச் சொல்லணும். வாட்ச் தான் டியூட் சொல்றேன். ஒரு மிட் ரேஞ்சுக்கு இது ஒரு பக்காவான பெர்ஃபார்மன்ஸ். ஓகே சொல்லலாம். இதோட ஸ்டாப்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. என்ன எடுத்தாலும் பிச்சின்னு வரல. பகிள்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லா சைஸ் ஆளுக்கும் கரெக்டா இருக்கு. சோ வேணும்ன்றவங்க லிங்க்ல இருக்கு, வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐகானையும் டிக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் தான் முக்கியம்.